உலகெங்கும் வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் 24/2/2025 மாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 2/3/2025 மாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். தொடர்ந்து நம்ம ஜோதிட பூமியினுடைய ராசி பலன்களை கண்டு சேனலுக்கு ஆதரவு தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில் நன்மை கிடைக்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலே உங்களுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். கன்னி ராசிக்கு அதிபதி புதன். பொதுவாக ராசிநாதன் நமக்கு நன்றாக இருந்தால்தான் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றிகரமாக அமையும். இந்த வாரத்திலே கன்னி ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய புதன் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த வாரம் 26ஆம் தேதி வரை நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே கவனம் தேவை. உங்களுக்கு பல வகையிலே எதிரிகள் மூலியமாக அலைச்சல்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. எதிரிகள் மூலியமாக வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 26ஆம் தேதி வரை கடன் பெற்று ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அது வீண் விரயமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால் எந்த ஒரு காரியத்திற்காகவும் நீங்கள் கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் 26ஆம் தேதி வரை வாங்காமல் இருப்பது நல்லது. 26ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் கடன் வாங்கி ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அது வெற்றிகரமாக நல்ல காரியங்களுக்கு பயன்பட்டுவிடும். 26ஆம் தேதி இரவு வரை நீங்கள் வாங்குகின்ற கடனோ இல்லை அல்லது நீங்கள் யாருக்காவது கொடுக்கக்கூடிய உதவியோ எக்காரணத்தை முன்னிட்டும் உங்களுக்கு திருப்பி வராது. கடன் வாங்கிய பணமும் நல்ல ஒரு விஷயத்திற்காக செலவுகளுக்கு போகாது. அதனால் இந்த 26ஆம் தேதி வரை நீங்கள் செலவினங்களிலே கவனம் தேவை. பலருக்கு வெளியூர்களுக்காக அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. வழக்குகள் சம்பந்தமாக சிலர்களுக்கு செலவினங்களும் வெளியூர் அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 26ஆம் தேதிக்கு மேலே அனைத்தும் சுப விரயமாக மாறும். 26ஆம் தேதி வரை உங்களுக்கு வீண் விரயமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு நீங்களே ஒரு காரணகர்த்தாவாகவும் இருப்பீர்கள். காரணம், ராசிநாதன் 6ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருப்பது, 6 கூட்டு சேர்ந்திருப்பது, இது உங்களுக்கு ஒரு பின்னடைவை தந்துவிடும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல உங்கள் ராசியிலே கேது அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இந்த 26ஆம் தேதி வரை இவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது என்று கூறுகின்றீர்களே, இது நாம் எப்படி அந்த 26ஆம் தேதி வரை அதை சரி செய்து மேம்பட்டு வருவது என்பது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த 26ஆம் தேதி வரை கணவன் அல்லது மனைவி, திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் அல்லது மனைவியினுடைய ஆலோசனை என்பது உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அதே போல உங்களது நண்பர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காட்டக்கூடியவர்களாக இந்த வாரத்திலே இருப்பார்கள். அதே போன்று உங்களுக்கு தந்தையார் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தந்தையார் அல்லது தந்தைக்கு நிகரானவர்கள், தந்தையாக மதிக்கக்கூடிய நபர்கள், ஒரு யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருவார்கள். அவருடைய ஆலோசனையை நீங்கள் பெறலாம். அதே போல குலதெய்வம், முக்கியமாக பெண் தெய்வத்தை குலதெய்வமாக உடைய நம்மளது கன்னி ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு குலதெய்வத்தினுடைய ஆலோசனை, குலதெய்வ வழிபாட்டின் மூலியமாக உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் வரும். அதை பயன்படுத்தி நீங்கள் சரியாக நடந்து கொள்ளலாம். இப்படி குறிப்பிட்ட நான் கூறிய விஷயங்களில் கவனம் செலுத்தினால் இந்த 26ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக கடந்து விடலாம். அதனால் 26ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிந்துவிடும். குறிப்பாக கன்னிராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், உங்கள் ராசியிலே நீசமாகக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன், அவர் இன்று 7ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மகாலட்சுமிக்கு உரிய கிரகம். ஒரு
ஒரு அசுரத்தனமான வேகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். இவர் உங்களுக்கு உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். அது போக செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு வேகத்தை தரக்கூடிய, ஒரு வீரத்தை தரக்கூடிய, தைரியத்தை தரக்கூடிய கிரகம் உங்களை இப்பொழுது உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலுமே நிதானமின்றி வேகமாக செயல்படுவீர்கள், தைரியமாக செயல்படுவீர்கள். இது எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு தரக்கூடிய விஷயங்கள். அதனால் அதை பயன்படுத்தி நீங்கள் நிச்சயமாக நல்ல வழியிலே செல்லுங்கள். தெய்வ துணையும் பெரியவர்களும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு துணையாக நிற்கும். மேற்கூறிய விஷயங்களிலே நான் சொன்ன நாட்களிலே மட்டும் கவனம் தேவை. அந்த வேகம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை 26ஆம் தேதி வரை உங்களுக்கு தந்துவிடக்கூடும் என்பதால் யாரிடத்திலே ஆலோசனை செய்ய சொன்னேனோ அந்த ஆலோசனை பெற்று நீங்கள் அந்த வேகத்தை செய்தால் வெற்றிகரமாக மாறும். ஆனசிலை இல்லாமல், குலதெய்வ வழிபாடு இல்லாமல் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு வீண் செலவையும் வீண் அலைச்சலையும் ஏற்படுத்திவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அனைத்து துறையில் வேலை செய்கின்ற நமது தொழிலாளர்களும் சரி, கடின உழைப்பாளிகளுக்கும் சரி, வியாபாரத்தில் இருக்கின்ற நமது சொந்தங்களுக்கும் சரி, வெளிநாட்டில் வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கும் சரி, அரசு உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கும் சரி, குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு, இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் இந்த 26ஆம் தேதி வரை கவனம் தேவை. தொழிலுக்காக கடன் வாங்கி நீங்கள் ஏதாவது செய்தால் 26ஆம் தேதிக்கு மேலே செய்யுங்கள். கையில் இருப்பு இருந்தாலும் முதலீடை 26ஆம் தேதிக்கு மேலே போடுங்கள். இல்லை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் குலதெய்வத்திற்கு ஒரு காணிக்கையை எடுத்து செய்யுங்கள். எடுத்து வைத்துவிட்டு வழிபாடு செய்துவிட்டு செய்யுங்கள். இது உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக நின்று உங்களுக்கு காத்து நிற்கும். அதே போன்று பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சலுகையான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அனுசரணையான சூழ்நிலை இருப்பார்கள். குறிப்பாக ஆண்களுக்கு உங்கள் பிள்ளைகள் சில செலவினங்களையும் 26ஆம் தேதி வரை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவர்கள் கேட்கின்றார்களே என்று உடனடியாக எதையும் செய்துவிட வேண்டாம். 26ஆம் தேதிக்கு மேலே செய்யுங்கள், உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மாணவர்கள் கல்வி செல்வங்கள் உங்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் மூலியமாக ஏதாவது நல்ல செய்திகள் உங்களுக்கு வர காத்திருக்கின்றது. அதே போன்று வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கின்ற கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தனவரவுகள் கிடைக்கும். இந்த 4ஆம் இடம் இப்பொழுது வலுப்பெற்றிருக்கின்றது. 4ஆம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சில விஷயங்கள் தவிர பல விஷயங்கள் நன்மையாக இருக்கின்றது என்பதால் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குறிப்பாக இந்த வாரம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு, கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு வரன்கள் கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே முயற்சி எடுத்திருந்தாலும் அது இப்பொழுது உங்களுக்கு நல்ல பதில், சாதகமான பதில் வந்து சேரும் என்பதை கூறுகின்றேன். காதல் திருமணம் செய்ய காத்திருக்கின்றவர்களுக்கு பெற்றோர்களிடத்திலே சொல்லி திருமணம் முடிக்க ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. பெற்றோர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சம்மதம் தெரிவிப்பார்கள் இந்த வாரத்திலே உங்களுக்கு. அதனால் நான் மேற்கொண்டு சொன்ன விஷயங்களை கவனம் செலுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த கன்னிராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 6.